ஹலோ ஆல். இன்னைக்கு நல்லபடியா பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு சாமிக்கு விளக்கேத்தி சாமி கும்பிட்டாச்சு. இன்னைக்கு நான் எந்திரிக்கும் போதே குட்டியும் எந்திரிச்சிட்டாங்க. 2 நாளாவே குட்டி என் கூட சேர்ந்து எந்திரிச்சிடுறாங்க சாமி கும்பிடுறதுக்கு. சின்ன வயசுல அப்பா மலைக்கு போயிட்டு வரும்போது எப்படா வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்போம். அவங்க வர்றதுக்கு 2, 3 நாள் ஆகும். அதுவும் நைட்ல தான் வருவாங்க. லேட்டா தான் வருவாங்க. தூங்கிட்டாலுமே அவங்க வரவும் எந்திரிச்சு உட்காந்துருவோம். அவங்க ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு உட்கார மாட்டோம். அப்பா வந்துட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷத்திலேயே எந்திரிச்சு உட்காந்து பார்த்துட்டு திரும்ப படுத்து தூங்கிடுவோம். அது மாதிரிதான் இப்பயும் சாமி எப்ப வருவாங்கன்னு இருக்கு. அந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கிறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கு. நேத்து உட்காந்து அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இப்ப மகர ஜோதி வரப்போறனால ஐயப்பன் கோவில்ல ரொம்பவே கூட்டமா இருக்குன்னு சொல்லி நியூஸ்ல பார்த்தேன். எப்ப வராங்கன்னு தெரியல சாமி. நல்லபடியா சாமி பார்த்துட்டு வரணும். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு நான் சிம்பிளா மோர் குழம்பு தான் வச்சுக்கிட்டேன். சைடிஷ்க்கு ஸ்நாக்ஸ் இருக்கு, ஊறுகாய் இருக்கு, அப்புறம் குட்டிக்கு அவகேடோ, கோதுமை மாவு, பால், நாட்டு சர்க்கரை போட்டு பேன் கேக் தான் ஊத்தி கொடுத்தேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை சட்டியில நெய் விட்டு குட்டி குட்டி பேன் கேக்கா ஊத்தி ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டு நிறைய தேன் ஊத்தி விட்டா சூப்பரா சாப்பிட்டுருவாங்க. எல்லாருக்கும் இந்த நாள் இனி நல்லா இருக்கட்டும்.